எவ்வளோ கேட்டாலும் நீ சொல்ல மாட்டானி என்ன? ஆ, ஜூனியர் வந்துட்டு லெவலு. வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனா இதுக்கான பதில் நாம கடத்துற நாட்கள்லையும் கடத்த போற நாட்கள்லையும் தான் தங்கி இருக்கு. நான் ஜெனி, ரிங்கோ கேம்பஸ்ல இங்கிலீஷ் மேஜரிங் படிக்கிறேன். கேம்பஸ் என்றதும் பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரும். வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்தாலும் எங்க மனசை ஆறுதல் படுத்துற ஒரே விஷயம் எங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ். இங்க எங்களுக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாமே இறைவன். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இங்க ரேகிங்ன்றதே இல்லை. ஆனா இது காலங்காலமா இருந்து வந்த மரபு இல்லை. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என் ஃப்ரெண்ட் அஜய் தான். அவளை பற்றின கதை தான் இது. அனைவருக்கும் காலை வணக்கம். இது சக்தி FM 103.5. காப்போத உயர்தர பெறுபவர்கள் இன்று வெளியாகியுள்ளனர். அதில் சித்தியடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு கேம்பஸ் கிடைச்சிருக்கு. நினைக்கிறப்போ பேச்சே வருதில்ல. இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உனக்கே தெரியும் ஜெனி, என்னோட வீட்டு நிலைமை. அம்மா இந்த வயசுலேயும் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சுதான் எனக்கும் என் தங்கச்சிக்கும் சாப்பாடு போடுறாங்க. நாங்கள் 3 வேளை சாப்பிடணுன்றதுக்காகவே அவங்க பல வேளை சாப்பிடாம பட்டினி இருந்திருக்காங்க. அப்பா இருந்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் இப்போ அவரும் இல்லை. ஹலோ சார், நீங்கள் எப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். நீங்கள் படித்து டிகிரி முடித்து நல்ல வேலைக்கு போய் அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம், சரியா? அதான் நீ பயமாக இருக்கு. ஏஎல் படிக்கும்போது என்னோட வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சு டீச்சர்ஸ் மாதிரி யாருமே கிளாஸ்க்கு ஃபீஸ் எடுக்கல. அவங்கெல்லாம் அவங்களோட சொந்த பிள்ளை போல என்னை பார்த்து கொண்டாங்க. அவங்கெல்லாம் எனக்கு தெய்வம் மாதிரி. கேம்பஸ் போனால் ஹாஸ்டலில் தங்கணும், ட்ராவலிங், புக்ஸ், அது இது நிறையவே செலவாகும். ஏழையாக பிறந்தது என்னோட தப்பா. வாங்க போற நீ யூனிவர்சிட்டி போனா நிறைய பேரோட ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். மகாபல மந்த்லி எப்பயும் 5000 கிடைச்சிடும். அது போதுண்டா. எல்லாத்துக்கும் மேல உன் ஃப்ரெண்ட் நான் இருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுவேன் எப்பவும். கேட்கவே மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்பா என்ன மெடிக்கல் இல்லையாமா? அவருக்கு தான்டா கால் பண்றேன். பாராராம், நீ எதுல போற? ரொம்ப தூரம் போகணுமே. பஸ்ல தான் போகணும். சரி, 100 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? இருக்கு இருக்கு. எங்கதான் வச்சேன்? தெரியுண்டா கல்ல உன்னை பற்றி. இந்த இதை வச்சுக்கோ. என்ன பரிதாபம் பார்க்குறியா? ஹலோ சார், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. வேலைக்கு போய் சம்பாதிச்சு மொத்தமா கொடு. வராரு. பாய் பாய். அண்ணா எங்கண்ணா போனீங்க? ஸ்கூலுக்குமா? அம்மா இங்கே. அண்ணா அண்ணா நான் உனக்கு வாங்கி தருவீங்களா? என்னம்மா?
எங்களோட ஸ்கூல்ல தக்ஷனாவுக்கு அவங்களோட அண்ணா கரடி பொம்மையும் பெரிய கேக்கும் வாங்கி கொடுத்தவர். இதே மாதிரி என் பர்த்டேக்கும் வாங்கி தருவீங்களா அண்ணா? சரி ஓகேடா, வாங்கி தரேன். அச்சா அண்ணா. அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு போயலாது. ஏன் மகள்? டீச்சர் அடிக்கிறாவோ. பரவாயில்ல, நீங்க படிக்கணும். அண்ணா அப்பள பெரிய ஆள் ஆகணும் தானே. அம்மா. என்ன மகன்? இல்லைம்மா, மடியில் படுத்து தூங்கணும் போல இருந்துச்சு. நீங்க கேம்பஸ் போனா நானும் மகளும் தனியத்தானே. தங்கச்சி ஸ்கூலுக்கு விட்டுட்டு வேலைக்கு போறேன் மகன். நாங்க பழைய சோறு சாப்பிட்டுட்டோம். வேசையில காசு இருக்கு, நீங்க ஏதாவது வேண்டி சாப்பிடுங்க. சரி மகன். அஞ்சு மிஸ் கால் மெசேஜ். ஐ எம் யுவர் சீனியர், கால் மீ. கடவுளே, ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. இல்லைண்ணா, மீட் பண்ணணும். எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா நான் வரேண்ணா. சரிண்ணா, நீங்களே தான் வரீங்களா? சரிண்ணா. எவ்வளோண்ணா? இன்னும் கொஞ்சம் கஷ்டம்ண்ணா. இல்லை இல்லைண்ணா, நான் எடுத்துகிட்டு வரேண்ணா. ஜெனி, ஜெனி. ஏய், இரு வாரேன். தங்கச்சி எப்படி இருக்காள்டா? நல்லா இருக்காள். கேட்டேன்னு சொல்லு. ஜெனி. ஜெனி. என்ன சார், லவ் எதுவும் ப்ரப்போஸ் பண்ண போறீங்களோ? இல்லை, கொஞ்சம் அவசரமாக காசு தேவைப்படுது. கேட்க ஒரு மாதிரியா இருக்கு. டேய், இதுக்கு தானே எவ்வளோ பில்டப் விட்டு லூசு லூசு. எவ்வளோடா வேணும்? ஒரு 500 ரூபா எடுக்கலாமா? கஷ்டமாடா வீடு. இரு வாரேன். இந்தாடா. ஏய், உனக்கு சீனியர்ஸ்னு யாரும் கால் பண்ணாங்களா? சீச்சி, நேற்று ஒரு கால் வந்துச்சு. அம்மா தான் பேசினாங்க. பிறகு மெசேஜ் வந்துச்சு, கால் மீங்க. இன்னும் கேம்பஸ் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள ரேகிங்க. என்ன பாடுபடுத்த போறாங்களோ. சரி ஜெனி, நான் வீட்டை போகிறேன். வெளியில் நிறைய வேலை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் மை டியர் நண்பா. ஜூனியரா? ஓமண்ணா. வந்தவர். பயப்படாம வா தம்பி. மச்சான், இவர் தான் ஆள்.
தம்பி என்ன சோமா? ஓம் நல்லவண்ணா. தம்பி சீனியரா என்னடா? ஆ அப்படி தானே? உங்களை கால் பண்ண சொல்லி மெசேஜ் போட்டால் உடனே பண்ண மாட்டீங்க? இல்லைண்ணா அப்படி இல்லை. யாரு? அப்படி இல்லைண்ணா. அண்ணாவா அவனுக்கு? ஆ அண்ணாவா அவனுக்கு? சீனியரை கட்ட விஷ் பண்ண தெரியா உனக்கு? அண்ணாவா? ஆ அண்ணாவா? ஆ வணக்கம் சீனியர். அப்ப எங்கெல்லாம் பார்த்தா சீனியர் மாதிரி தெரியலையா? காத்துங்கடா. வலிக்குதா? இல்லை சீனியர். என்ன ரிசல்ட்ஸ்? 2 baby. அப்பா என்னடா பண்றார்? அப்பா சொன்ன மாதிரி செத்துட்டார். வீட்டு எத்தனை பேர்ரா? நானும் அம்மாவும் தங்கச்சி. ஓ தங்கச்சி தங்கச்சி எப்படா வடி இருப்பாளா? அந்த இருக்காரு சீனியர், அவரை கடி கொடுமா. சீனியர் அவர் சின்ன பொண்ணு சீனியர். சீனியருக்கு வாயடிக்காரு. மச்சான் இவன் வச்சு இன்னொருத்தையும் செலக்ட் ஆயிருக்காளாண்டா. யாரா அது? போன் நம்பர் இருக்கடா? எல்லாத்தையும் தெரியாதுடா. இவ்வளவு வேணாலும் போய் சொல்ல வேணா. நிப்பாட்டுங்கடா, பைத்தியமா அவனுக்கு அடிக்கீங்க. என்ன தம்பி சாப்பிடா உங்களோட ஆளுக்கு? வாங்கினா மறந்து போச்சா? ஜூனியர் அதுக்கு லெவல். தம்பி டே தம்பி தம்பி ஒழும்புடா டே ஒழும்பு. பயப்படாத ஒழும்புடா டே ஒழும்பு ஒழும்பு பயப்படாத. இந்த தண்ணி குடி. காணுமாடா? இந்த இன்னும் கொஞ்சம் குடி. டேய் சொல்டா தம்பி, கடுமையாக கஷ்டப்படுத்தாங்க போல இருக்கு. அவனை வாங்க அவனை தரத்தான்டா வேணும். பார் இப்படி அடிச்சிட்டு காணலண்டு. முடியலண்ணா. தம்பி உடம்புடா, யோசிக்காத உடம்பு. டேய் உடம்புடா டேய். இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா தூங்குறியா?
பொம்மை வாங்கி தருவீங்க? சரிம்மா. செல்ல அண்ணா. அண்ணா நாளைக்கு பர்த்டே மறந்துடாது. மச்சான் நீயும் போறா, ரொம்ப கவலையாக இருக்கு. நைட்டுக்கு செட் ஆகுமா? ஓகே மச்சி. ஓகே மச்சான் ஒரு பிரச்சனை, காசுக்கு என்ன பண்ணுறது? காசா? நம்ம அடிமை ஜூனியர் இருக்கு, ஹீட் பண்ணு. டேய், அவனே பாவப்பட்ட முடியும், திருப்பி ஏன்டா அவனை கஷ்டப்படுத்தீங்க? படா. பெரிய மகாத்மா காந்தி பேர். நீங்களை திருந்தே மாட்டீங்களா? பாய்டா. ஹலோ, அங்கே வீட்டையா? என்ன மாதிரி நேரம் குடிக்குமா? ஐயோ அண்ணா, அவ்வளோ காசு இல்லைண்ணா. அண்ணா மச்சான் காசு ரெடி. டண்டா. ஐயோ கடவுளே. பர்த்டே மறந்துடாது. ஹலோ அண்ணா. அப்படி இல்லைண்ணா. ஹலோ ஹலோ. இந்த கையில் எங்களுக்கு தேவையில்ல. இனிமேல் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ எந்த கேம்பஸ் போனாலும் அங்கே எங்களோட ஆட்கள் இருக்காங்க, சரியா? உனக்கு சின்ன ஒரு கிஃப்ட்டு. நீ எந்த கேம்பஸ் போனாலும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த அணுவணுவ சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்தி பெஞ்சை விட்டு விலக்கி வச்சு உன்னை பைத்தியம் தான் கட்டிப்பாருடா. எங்க கூட விளையாடலாம். இந்த லெட்டரை யார் வாசிக்கிறீங்களோ தயவு செஞ்சு என்னோட அம்மாவுக்கு படித்து காட்டுங்க.
எல்லா கோலம் தான். நானும் நல்லா படிச்சு வேலைக்கு போய் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மாவே இப்ப செல்ல வாயாடி தங்கச்சி நல்ல சந்தோஷமா பார்த்துக்கிறோன்னு கஷ்டப்பட்டு படிச்சு கேம்பஸ் கிடைச்சது. அதோட சேர்ந்து என்னோட வாழ்க்கைக்கு முடிவும் கிடைச்சது. எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தேன், எல்லாத்தையும் ரேகிங் என்ற பேர்ல சாக அடிச்சுட்டாங்க. என்னன்னே தெரியாம அடிச்சாங்க, சித்திரவதை செஞ்சாங்க, குடிக்க வச்சாங்க. போன் ரிங் பண்ற சத்தம் கேட்கும் போதெல்லாம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்பவே நான் பாதி பைத்தியம் ஆயிட்டேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொள்ள முடியவில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பைத்தியத்தை நம்பி என்னோட அம்மா ஏமாற தேவையில்லை. சீனியர் அண்ணா அக்கா என்னோட சாவலே ஆகுது. வேகிங் எவ்வளவு கொடுமையானதுன்றது புரிஞ்சுக்கும். பாயாடி தங்கச்சி சொல்லி நான் விட்டுட்டு போறேன். ஹாப்பி பர்த்டே. பிரிந்து செல்கிறேன் தாயே, விலகி செல்கிறேன் உன்னை பணிந்து கேட்கிறேன். நானே விடையும் கேட்கிறேன் தாயே, மன்னிப்பாயா என்னை என்று கருக்கி உருக்கி தவிக்கின்றேனே. மன்னிப்பாயா என்னை என்று கருக்கி உருக்கி தவிக்கின்றேனே. மீண்டும் உந்தன் கருவினில் தோன்ற இன்னொரு ஜென்மம் தான் கேட்கிறேன். மீண்டும் உந்தன் கருவினில் தோன்ற இன்னொரு ஜென்மம் தான் கேட்கிறேன். Cucu